இந்த அளவுக்கு ரெண்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை வந்து ஏர் மூலமாக 2 மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் T ஷேப்ல ஸ்கொயர் பைப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதில் இது 5 அடி நீள ஸ்கொயர் பைப்பும் இது 4 அடி நீள ஸ்கொயர் பைப்பும் இது அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்தது 1 அடி நீளத்துக்கு ஒரு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அந்த இரும்பு பட்டைக்கு மேலே இந்த மாதிரி டோர் கிளாம் 3 வெல்ட் அடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி மொத்தமாக 4 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வீல் மாட்ட போகிறதுக்கான ஸ்டே. இப்போ இந்த 4 பீஸ் நம்ம T ஃப்ரேம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இந்த சைடு 2 பீஸும் அந்த சைடு 2 பீஸும் வெல்ட் அடிக்க போகிறேன். அதை நான் எந்த இடத்துல வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. அடுத்ததாக ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீல் 2 வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ வெல்ட் அடிச்ச வீல் ஸ்டேல வந்து மாட்ட போகிறோம். இதில் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வழக்கம் போல் ஆக்சில் போல்ட்டு அதுக்கப்புறம் இந்த புஷை யூஸ் பண்ணி மாட்டிக்கிடுவோம். இனி நம்ம இதை அப்படியே திருப்பிக்கிடுவோம். அடுத்தது ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் பார் செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணது வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஃப்ரண்ட் வீல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் இந்த பார்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அதை நான் ரிட்டன் மாட்ட போகிறதும் கிடையாது, அதனால கட் பண்ணியே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் தேவை. அடுத்ததாக ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீலும் அது கூடவே பிரேக்கு கப்பும் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இந்த பார்ட்டில் இப்போ மாட்டிக்கிடுவோம். இனி இந்த வீல் செட்டை நம்ம ரெடி பண்ண T ஃப்ரேமில் இந்த இடத்துல நேரம் ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்த்தா இந்த 5 அடிக்கு வச்ச ஸ்கொயர் பைப் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால ஒரு 1 அடியை கட் பண்ணி குறைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த வீல் எப்படியோ வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகேங்க, 3 வீலை ஃபிக்ஸ் பண்ணி வண்டிக்கான அமைப்பு வந்து கொண்டு வந்துட்டோம். அதே போல் இந்த சென்டர் ஸ்கொயர் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வளைஞ்சிரும் அப்படிங்கிற வந்து ஒரு பயம் வந்துருக்கு. அதை என்ன பண்ண போனோம், ஏறி ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஓரளவு வளையலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட் வந்து ஏற்றக்கூடாது. இப்போ நம்ம 3 வீல் போட்டுருக்கோம்ல, பயங்கர வெயிட்டாக வந்து ஆயிடுச்சு. ஏன்னா இந்த செயின் ட்ரைவ் வந்து கிடையாது, எந்தளவுக்கு வெயிட் வந்து குறைக்கிறோமோ அப்போ தான் வண்டியோட மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கான இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆஃப்லைன்லேயே வச்சிருந்தோம். நான் கூட சொல்லி முடிஞ்சுதான் அப்படின்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினுக்கான பேஸை வந்து இரும்பு பிளேட்டுக்கு மேலே தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாம்பெலாம் நம்ம தனியாக கிளாம்பு ரெடி பண்ண வேண்டிய கிடையாது. இந்த இரும்பு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் அழகாக கட் பண்ணால் போதும். இந்த இன்ஜினை பிளேட் தனியாக வெளில எடுத்து நம்ம அதுக்கு மேலே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கழட்டி எடுத்து இந்த இன்ஜின் நம்ம ரெடி பண்ண வண்டியோட பேக் சைடில் இந்த இடத்துக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த இன்னர் ஸ்ப்ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டரில் உள்ள அந்த ஸ்கொயர் பைப்புக்கு நேராக வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்தது ஒரு 1 அடி நீளத்துக்கு ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இது அந்த இன்னர் ஸ்ப்ரைட்டுக்கு நேராக வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இது வரைக்கும் நம்ம வண்டியில் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஃப்ரெஃப்லர் ரெடி பண்ணி வந்துட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரெஃப்லர் ரெடி பண்ணுறதுக்கு மஹோகனி உட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் லைட் வெயிட்டான உட்டு. நான் எடுத்த உட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 இன்ச்சும் அகலம் ஒரு 4 இன்ச்சும் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இருக்க மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது சென்டர் மையத்தில் மார்க் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து 36 இன்ச்சு லென்த் அப்படின்றனால 18 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு 2 இன்ச்சு காம்போஸ் அளவு வந்து எடுத்துருக்கிறேன். இது அந்த சென்டர் மையத்தில் வச்சு ரவுண்டு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணதுக்கு ஒரு சைடில் என்ன அளவு இருக்குமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் சீட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது அந்த மையத்தில் வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். அடுத்து சின்னதாக கார்ட்போர்ட் சீட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நமக்கு ப்ரொப்பலரோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி வரப்போது அதே ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறேன். ஏன்னா நம்ம கையில் வரைஞ்சோம்னா 4 சைடும் ஒரே மாதிரி வரைய முடியாதுல்ல, அதனால இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். இப்போ அந்த ஒட்டின இடத்த அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்படியே அந்த அட்டையை இந்த சைடு திருப்பிட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த அட்டையை கலட்டி அப்படியே திருப்பிட்டு ரிட்டர்ன் ஸ்க்ரூ ஏற்றிட்டு நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னாவே ப்ரொப்பலருக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இடம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் கட் பண்ணி குறைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கட்டரை யூஸ் பண்ணி சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளியை வச்சு தட்டி தான் அந்த கட் பண்ணேன். இப்படி கட் பண்ணால் தான் சீக்கிரமாக குறைக்க முடியும். ஒரு வழியாக கட் பண்ணி குறைச்சிட்டோம். பட் ஃபினிஷிங் வந்து இருக்காது. இது நம்ம பிளாப் டிஸ்க் போட்டு தான் ஃபினிஷிங் கொண்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொப்பலருக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிருச்சு. இனி நம்ம இதில் ப்ரொப்பலருக்கான டைரக்ஷன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது ப்ரொப்பலர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலர்னு சொல்லுவாங்க. நம்ம பைக் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் ரன் ஆகும். அதனால நம்ம இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம சரியாக ரெடி பண்ணால் தான் ப்ரொப்பலர் காற்றை கிழிச்சு தள்ளும். இப்போ நான் ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்து அதே மையத்தில் ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். அப்படியே அந்த ரவுண்டோட அவுட்டரில் இந்த சைடில் ஒரு லைன் அந்த சைடில் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த லைனில் இருந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவு ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு லைன் போட்டுக்கிடுவோம். இதுவே கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் ரெடி பண்ணோம்னா இப்போ நம்ம போட்டு லைனை மட்டும் மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ப்ரொப்பலர் அப்படியே திருப்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுருக்கிறேன். இந்த லைனுக்கு இந்த சைடில் எவ்வளோ நீளமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஷார்ட் பேப்பர் இந்த வளைவு நீளம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே வரைஞ்சிக்கு போயிட்டு அந்த எண்டிங் மட்டும் ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ண பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த ஷார்ட் பேப்பர் இந்த இடத்துக்கு நேராக ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் பேப்பர் எண்டிங்கில் ஒரு இடத்த க்ளோஸ் பண்ணி சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக எண்ட் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம்.
நீ அந்த ஷார்ட் பேப்பரை வெளியிலையும் வராமல் உள்ளேயும் வராமல் கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த ஷார்ட் பேப்பர் அப்படியே இந்த சைடில் திருப்பி அப்படி இன்னொரு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த சைடில் எப்படி மார்க் பண்ணமோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் ஒரு 4 இடம் மட்டும் ஒதுங்கி இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம கட் பண்ணி இல்லைன்னா தேய்ச்சே குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண லைனை தாண்டி வெளியில் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு உள்ளரிக்கு மட்டும் தான் கிரைண்டிங் பண்ண போகிறோம். நான் இதை பொறுமையாக தான் தேய்ச்சி குறைச்சி, ஏன்னா கொஞ்சம் பிசுறு தட்டினால நமக்கு வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எங்களுக்கு இதை தேய்ச்சி குறைக்க வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. நமக்கு என்ன தான் 2 நாள் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரியே ஃப்ரெப்ளரோட அவுட்புட்டுமே பயங்கரமாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃப்ரெப்ளர் சென்டர் மையத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் போல்டு போடுற மாதிரி ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போடணும். அதை நம்ம ட்ரில்லிங் மிஷினில் போட்டோம்னா கொஞ்சம் சாஞ்சிக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால லேத்தில் கொடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த ஃப்ரெப்ளரை இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினில் ஒரு சாஃப்ட் வந்து ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்ஜினில் அந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட் ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது 1/2 இன்ச் போல்டுக்குள்ளே ஒரு வாசர் எடுத்துருக்கிறேன். இந்த வாசருக்கு மேலே நம்ம கழட்டி எடுத்த லாக்கை சென்டராக வச்சுட்டு போல்டு போடுறது 2 ஹோல்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக யூனிவர்சல் ஜாயிண்டிங் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஹோல்ஸ் போட்ட வாசர் இந்த இடத்துங்கிற வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இன்னர் ஸ்ப்ராக்கெட் லாக்கை இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டிட்டு அடுத்தது நம்ம யூனிவர்சல் ஜாயிண்டிங்கில் வாசர் வெல்ட் அடிச்சோம்ல, அதை அந்த லாக்குக்கு மேலே மாட்டிட்டு அதுக்கான போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்படி மாட்டிட்டோம்னா இன்ஜின் ரன்னிங் ஷாப்ட்டில் நம்ம வெல்ட் அடிக்க வேண்டியது இல்லை, நம்ம தேவையில்லை அப்படிங்கிற போது கழட்டி எடுத்துக்கிடலாம். அடுத்தது 3/4 இன்ச் ஷாப்ட்டு ஒரு 1/2 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன். இது யூனிவர்சல் ஜாயிண்டிங்கோட இந்த சைடில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அந்த சாப்ட்டில் 2 பில்லோ பிளாக் பேரிங்க மாட்டிட்டு அந்த பில்லோ பிளாக் பேரிங்க இந்த கேப்பில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கான பேஸை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் பேஸை ரெடி பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த பில்லோ பிளாக் பேரிங்க போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு 1/2 இன்ச் போல்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இது அந்த சாப்ட்டோட எண்டில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த போல்ட்டில் 2 வாசரை மாட்டிட்டு நம்ம ரெடி பண்ண ஃப்ரெப்ளர் வந்து மாட்ட போகிறோம். அந்த போல்டு ஃப்ரெப்ளருக்குள்ள லூஸாக போகிற மாதிரி நான் ஹோல்ஸ் வந்து போடலை, கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி தான் ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். அதனால சுற்றி தான் எத்தனை மாதிரி இருக்கும் ஃப்ரெப்ளரை. அப்படியே அந்த ஃப்ரெப்ளருக்கு மேலே 2 வாசரை போட்டுட்டு 2 நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்ததாக சீட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பிளேவுட்டில், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம கட் பண்ணி எடுத்த பிளேவுட்டுக்கு மேலே சீட் கவர் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பிளேவுட்டில் 2 இடத்துல ஹோல்ஸ் போட்டு போல்ட் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். அப்படியே அந்த பிளேவுட்டுக்கு மேலே ஒரு லேயர் பாஞ்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீட் கவர் செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண சீட்டில் போல்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இரும்பு பட்டை வந்து இந்த இடத்துல வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே அப்படியே சீட்டை மாட்டி விட்டுருவோம். ஓகே, இப்போ நமக்கு 90% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. சின்ன வேலை மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சு எடுத்துக்கிடுவோம். A few moments later. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோவில் காட்டாமல் அப்படி எக்ஸ்ட்ரா என்ன தான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ண கிடையாது. நம்ம ப்ரெப்ளர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெப்ளருக்கு சேஃப்டி கார்டை வந்து கம்பி வலையை வந்து இதுக்கு நேரம் வளைச்சி வச்சிருக்கிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் அதுக்கப்புறம் இந்த கிளச் லீவெல்லாம் தனியாக வந்து எடுக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து போக சொல்கிறேன். த்ராட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லீவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம பிரேக் லீவர் ப்ரெஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து கிடையாது, 2 கம்பி அங்கிட்டு வச்சிருக்கல, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை வச்சு இப்படி வளைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் லீவர் வச்சுட்டு அது ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ண வச்சுங்களேன், பிரேக்கும் முடிச்சுக்கலாம். சொல்ல போனால் இன்னும் ஒரு டைம் கூட வண்டியை ட்ரைவ் பண்ணியே பார்க்கலங்க. இழுக்கு என்னங்கிறது தெரியல. எவ்வளோ தான் நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு பண்ணாலுமே வெயிட் வந்து ஏறி வச்சுங்க. சரியான வெயிட்டாக இருக்க வண்டி. அப்படியே பெடலில் ஓட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இழுக்குதான் என்னங்கிறது ரொம்பவே டவுட்டாக இருக்குங்க எனக்கு. ஏன்னா நம்ம கீரை ஒன்று இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவே எத்தனை 100 சிசியா 95 சிசியா 95 தானே, அதை 100க்குள்ளே தான் நினைக்கிறேன். கீரை ஒன்று இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட சிசியுமே கம்மி தான். நம்ம வெயிட்டை வேற ஏற்றிட்டோம். எப்படி இழுக்க போகுது அப்படின்னு ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நியூட்ரலில் வந்து இருக்குது, நல்லா ஃப்ரீயாக சுற்றுது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு கியரை மட்டும் அப்படி போட்டு அப்படி ப்ரெப்பில் சுற்ற வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறோம்னா 4 கியரையும் ஒரே சமயத்தை போட்டு விட்டுருவோம். 2 3 4 அவ்வளோதாங்க. எல்லா கேரையும் போட்டாச்சு. அப்படியே வண்டி ஏறி உட்காந்து வண்டி மூவ் ஆகுது அப்படிங்கிற பார்த்துருவோம். வண்டி பயங்கர வைப்ரேஷன் ஆகுது. கொஞ்சம் தள்ளிக்கிடுவோம், மேடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்கப் மட்டும் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பிக்கப் எடுத்துட்டு தான் சல்லுன்னு போய்கிட்டே இருங்க. அப்படியே இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி மேடாக வந்துருக்கு, வேறதில் கொஞ்சம் திணறுது. இந்த இடத்துலையுமே வண்டியில் ஸ்பீடு வந்து கிடையாது, ஏன்னா ஸ்பீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகாதாங்க ஸ்பீடு ஸ்டெப்பாக ஏறுது. ஓகே, போக தான் ஸ்பீடு ஏறுதுங்க. சக்ஸஸ் ஆகா ரீதானா. அல்டிமேட்டு கிளம்பிடுச்சுங்க வண்டி.
அப்படியே பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்பலர் சுற்றுறதே பயங்கரமாக இருக்குங்க. அதே போல் நம்ம ரோட்டில் போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா தூசி எதுவும் பெருசாக கிளம்பல. இதுவே குளிர்தான தரையில் வந்து போனோம்னா பின்னாடி தூசி பயங்கரமாக கிளப்பிக்கு போகும். ஸ்பீடு அது பாட்டில் ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஆஹா, என்ன சொல்றது தெரியல. ஓகே, பிரேக் அருமையாக பிடிக்குது. இந்த பிரேக் போட்டு ரிட்டன் நம்ம த்ராட்டில் கொடுக்குறோமா, அந்த பிக்கப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. இன்னும் நான் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கவும் இல்லை. அவ்வளோதான், கிளம்பிடுச்சு வண்டி. பாய். வண்டி ஸ்பீடு பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நம்ம செயின் டிரைவ் போகல, காற்றை கிழிச்சுக்கிட்டு போகிறோம். பின்னாடி சவுண்ட் என்னமோ பெரிய ஹெலிகாப்டர் போகிற மாதிரி இருக்கு, தட தட தடன்னு. இப்போ இந்த இடத்துல வளைச்சு பார்ப்போம். மேடா இருக்கும் போல, நான் காலையிலே வளைக்கிறேன். நம்ம எதுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம்னா அந்த சைடு பயங்கரமாக செத்தை கிடக்குங்க. இதில் வர்ற காற்றுல அந்த செத்தை எப்படி பறக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படியே வண்டியை நான் ஃபஸ்ட்டு வளைச்சிட்றேன். அப்படியே பேக் சைடில் வந்து செத்தைக்கிட்ட வந்து போயிடுவோம். ஓகேவா? 1 2 3. ஆப்பா, அல்டிமேட்டுங்க. அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதுதான். இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக தான் இருக்கு. நமக்கு பிக்கப் ஆகிட்டா மேடுமே நல்லா ஏறுதுங்க. பஸ் பிக்கப் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி பிக்கப் ஆயிடுச்சு வச்சுங்களேன், மேடு பள்ளம் அந்த பாட்டில் ஏறி போயிட்டே இருக்கு. யாரும் அது கவுசிக்க கூட கிட்டத்தட்ட 30 கிட்ட ஸ்பீடு போகுதுங்க. ஸ்பீடா மீட்டர் காமிச்சிரு, ஸ்பீடா மீட்டர் அப்படி காமிச்சிரு. ஸ்பீடா மீட்டர். நம்ம நிறைய வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணியிருப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயின் மூலமாக ரன் ஆகும். இந்த மாதிரி காற்றையும் கிழிச்சிக்கு போகணும் அப்படிங்கிற ரொம்ப நல்ல ஆசைங்க. இப்போ வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ரன் ஆகிற மாதிரி. வாவ், ரன் ஆகுதுங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரம். அதோடைய அப்கிரேட் வெர்ஷன் தாங்க இது. பயங்கரமாக இருக்கு. சரி, நம்ம முதல்ல டிரைவ் பண்ணுறோம். பட் இதுலேருந்து எவ்வளோ காற்று வருது அப்படிங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்துருக்கு. தள்ளுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு. அதுவும் அந்த காற்றை கிழிச்சிக்கு போகிற ஃபீல் இருக்குது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க, சொல்ல வார்த்தையில் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டு வச்சுங்களேன், இன்ஜின் பெட்ரோல் பயங்கரமாக சாப்பிடுது. நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கே கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் சாப்பிட்டாப்புல. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இன்ஜினுக்கு அதிக டென்ஷன் கொடுக்கவா என்ன ஏதுன்னே தெரியலைங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு ஆசை நிறைவேறின மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் மாதிரி தான் கமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.